ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், இன்றைக்கி ஒரு IIT JEE ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வந்திருக்கோம். நமக்கான கொஸ்டின் என்னென்னா, ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த பேரபுலா y equal to x square plus 2 and the lines y equal to x plus 1, x equal to 0 and x equal to 3. ஸோ என்ன கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு தெரியும், 15/2 அப்படிங்கிறது தெரியும். ஸோ கிராஃபிக்கல் அப்ரோச்சில் எப்படி இந்த கொஸ்டினை விசுவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். நாம் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா GeoGebra Classic 5 தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் நமக்கு கொடுத்துக்க டேட்டாவை நம்ம இன்புட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா y equal to x square plus 2 அப்படிங்கிற ஒரு பேரபுலாவை நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ ஃபங்க்ஷன், அதோடைய கிராஃபிங் இருக்குது. ஸோ அதோடைய கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேல்யூ y equal to x square plus 2 உடைய கிராஃப். அடுத்து நமக்கு லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y equal to x plus 1. ஸோ x plus 1 லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது x equal to 0, அடுத்தது x equal to 3. x equal to 0 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது y ஆக்சிஸ். ஸோ அதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ கிவன் டேட்டாவை நம்ம கிராஃபிக்கில் அப்ரோச் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேரபுலா இஸ் அ பேரபுலா அண்ட் அ லைன். ஸோ லைன் பார்த்தீங்கன்னா x plus 1 and another two lines x equal to 0 and x equal to 3. இந்த இரண்டு வளைவரைகள் மற்றும் இந்த இரண்டு கோடுகளால் அடைபடும் இந்த அரங்கத்தினுடைய பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரீஜனை கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தேவையான ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. என்னென்னா இன்டெக்ரல் பிட்வீன் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். இன்டெக்ரல் பிட்வீன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வேல்யூ. இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எபோ த கர்வ் என்ன எடுத்துக்கோன்னா y equal to x square plus 2. ஸோ என்னென்னு லேபிள் பண்ணியிருக்கோன்னா f. அண்ட் பிலோ த கர்வ் பார்த்தீங்கன்னா ஒரு லைன். இந்த லைன் என்ன லேபிள் பண்ணியிருக்கோன்னா z. அண்ட் ஸ்டார்ட் வேல்யூ நமக்கு தெரியும் x equal to 0 அண்ட் எண்ட் வேல்யூ நமக்கு தெரியும் x equal to 3. என்ட்ரு கொடுத்திங்கன்னா நமக்கான ஏரியா அங்கே வந்து கிடச்சிரும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதோட ஸ்டைல் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே டெசிமலாக இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும் டெசிமலாக இருந்துச்சுன்னா அதை ஃப்ராக்ஷன் பார்ட்டை மாற்றலாம். அதுக்கான கமாண்ட் ஃப்ராக்ஷன் டெக்ஸ்ட் நம்பர். ஸோ இங்கே என்ன லேபிள் இருக்குன்னா ஏன்னு கொடுக்குறோம். ஸோ இல் கெட் ஆன்சர். நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 15/2 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் 15/2. ஸோ இந்த மாதிரி GeoGebra Classic 5 யூஸ் பண்ணி நம்முடைய கொஷின்ஸை ஈஸியாக விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.